தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும், இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்த சத்தியம் சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது, சபை என்ன இல்லை என்பதை நாம் பார்த்தோம். சபை ஒரு கட்டிடம் அல்ல என்பதை நாம் ரொம்ப தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தது நாம் பார்த்த விஷயம், சபை என்பது ஒரு கூட்டம் இல்லையா, ஒரு கேதரிங். அதே மாதிரி மூன்றாவதாக நாம் பார்த்த விஷயம், நம்முடைய சரீரம் சபை கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 3 விஷயங்கள் நாம் பார்த்தோம் இல்லையா. தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது, வேதத்தை சத்தியங்களை படிக்கிற பொழுது இருக்கிறதான கவனங்கள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத போன வாரம் நம்ம பார்த்தோம், போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். அப்போது சபை என்பது தேவனுடைய இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், எதேர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவமாக பார்க்கல. பல சமயங்களில் இப்படி ஒரு சிந்தை உண்டு, தத்துவம் உண்டு, உபதேசம் உண்டு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அவரால் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியல. அதனால் தற்காலிகமாக அவர் சபையை ஏற்படுத்தி விட்டு போயிட்டார். அவர் திரும்பி ராஜ்யத்தை ஸ்தாபித்து 1000 வருடம் அரசாட்சி செய்வார் என்கிறதான ஒரு உபதேசமும் இன்னைக்கு இருக்குது இல்லையா. அப்போது சபை என்பது ஏதோ எதேர்ச்சியாக தற்காலிகமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுனதுங்க கிடையாது. சபை என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம், அநாதி திட்டம். எபேசியர் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்போ இது ஒரு ரகசியமாகவே அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தன்னுடைய அநாதி திட்டத்தில் எப்போ மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுதே தன்னுடைய குமாரனை அனுப்ப போகிற காரியத்தை அவர் வெளிப்படுத்தி, அதை வாக்குத்தத்தின் மூலமாய், ப்ராமிஸ் மூலமாக அதை அவர்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் அங்கேயே வாக்குத்தத்தம் பண்ணார். தொடர்ந்து 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 22:18 ஆதியாகமம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படும் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் எதேர்ச்சியாக சபையை தீர்மானம் பண்ணாமல், அதை தேவன் வாக்குத்தத்தம் செய்து அதற்காக காத்திருந்து தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய சபையை ஸ்தாபித்தார். கலாத்தியரில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமா, இல்லையா? சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு. இந்த உலக மக்கள் எல்லாரும் சபையின் கீழாக அவர்கள் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்க போறாரு என்பது அவர் முன் அறிந்து முன் குறித்து அதை அவர் ஸ்தாபித்தார்.
அப்போ சபை என்பது ஏதோ ஒரு ஒரு எதேர்ச்சியாக ஒரு 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 டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக தேவன் செய்யாம அவர் என்ன செய்திருக்கிறார்னா ரொம்ப திட்டமிட்டு அதற்காக காத்திருந்து அதை செயல்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, எபேசியர் 1 அதிகாரம் 22 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளார். இப்போ அந்த சபைக்கு யார் தலையா இருக்கிறார்னா கிறிஸ்து தாமே தலையா இருக்கிறார். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இன்னைக்கு சபை அப்படின்னு சொல்லும்போது பொதுவான வார்த்தையா இருந்தாலும் வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது சபைக்கு முன்னாடி பின்னாடி இன்னைக்கு நாம் பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆங்கிலத்தில் சொல்லும்போது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஒரு அடையாளப்படுத்தி ஏதோ ஒரு பேரை அடையாளப்படுத்தி சபை வேதத்தில் கிடையாது. வேதத்தில் எப்பொழுதுமே சபை என்று மட்டும்தான் இருக்குது. முன்னாடியும் பின்னாடியும் வேற எந்த ஒரு பெயரையும் போட்டுக்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ சபை என்பது அவரால் கட்டப்பட்ட சபைன்னு சொன்னால், அவருடைய உபதேசத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்ட சபைன்னு சொன்னால், அந்த சத்தியத்திற்குள்ளாக நிலைநிற்கும் பொழுது மட்டும்தான் அந்த சபை இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையாக இருக்கும். அங்கே கலாத்தியர் நாம் வாசிக்கிற பொழுது, கலாத்தியர் 3 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கிற 28, 29 வாசிக்கிற பொழுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்போ இந்த சபைக்குள்ள என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, எந்த விதமான பிரிவினைகளும் கிடையாது இல்லையா? இதை எல்லாத்தையுமே ஒரே கொடையின் கீழே வச்சிருக்காரு. அதனால சொன்னாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற பொழுது, அதை அவருக்குள்ளாக வருகிற பொழுது எந்த விதமான வித்தியாசங்கள் கிடையாது. அதாவது மொழி வாரியாகவோ கல்வி ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அல்லது நாம் பிறக்கிற இடத்தை சார்ந்தோ அல்லது குடும்பத்தினுடைய அமைப்பை சார்ந்தோ எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் எப்படிதான் அழைக்கப்படணும்னா கிறிஸ்தவர்கள் என்று மட்டும்தான் அழைக்கப்பட வேண்டும். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அந்த கிறிஸ்தவங்க, நீங்கள் இந்த கிறிஸ்தவங்க, நீங்கள் இந்த மொழி பேசுகிற கிறிஸ்தவங்க, நீங்கள் இந்த பிறப்பில் பிறந்த கிறிஸ்தவங்க, அல்லது நீங்கள் உயர் ஜாதி கிறிஸ்தவங்க, நீங்கள் தலித்து கிறிஸ்தவங்க, அல்லது நீங்கள் எலைட் கிறிஸ்டியன்ஸு இல்லையா, அப்படிலாம் கிடையாதுங்க. ஆல்வேஸ் த பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட் there is only one term called கிறிஸ்டியன்ஸ். ஒரே ஒருத்தர் தான் கிறிஸ்துவை இல்லையா நாம் வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 11 அதிகாரம் 26 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 11:26 அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அப்போ அடிப்படையாக ஒரு கிறிஸ்தவரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் யாரா இருக்கணுங்க? சீஷனா இருக்கணும். சீஷனை தான் வேதம் என்ன சொல்லுதுங்க? கிறிஸ்தவன் சொல்லுகிறது. யார் சீஷன்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 31 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ யார் அவருடைய கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ பெயர் வைத்துக்கிறவர்கள்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்கலாம் கிறிஸ்தவம் கிடையாது இல்லையா? அல்லது ஜபம் பண்றவங்கலாம் கிறிஸ்தவம் கிடையாது. வேதம் வாசிக்கிறவங்களாம் கிறிஸ்தவம் கிடையாது இல்லையா? எவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை
கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவரால், இல்லையா, அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 47 வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 47, அப்போஸ்தலர்கள் 2:47, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ அவரால் சேர்க்கப்படுகிற, அவரால் கட்டப்பட்ட உபதேசத்தின் மூலமாய் அவரால் கட்டப்பட்ட சபையில ஒரு அங்கத்தினராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவரு கிறிஸ்தவர். அவ்வளவுதான். என்ன கிறிஸ்தவர்? ஒரே கிறிஸ்தவர் தான். அதுக்கு வேற என்ன தெரியுதுங்க, பேர் என்னதுங்க கிடையாது. அப்போ இது தேவனுடைய அநாதி திட்டம். அவர் ஆபிரகாமுட்டே சொல்லிட்டாரு, சகல ஜாதிகளும், இல்லையா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற பொழுது நியாயப்பிரமாண சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தார்ன்ற வேதம் வாசிக்கிறோம். முதல்ல நம்ம கலாத்தியர் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் வாசித்துட்டு மத்தேயு போலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழுகிற பொழுதும் அவரும் எதற்கு உட்பட்டு இருந்தார்னா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தார். ரைட்டா? அவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்த இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள். அப்போ நீங்க எங்க தான் போனோங்க? காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டும் போங்கன்னார். யாருங்க? அவர் நியாயப்பிரமாண சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தாரு. அப்போ சொன்னாரு, நீங்க யாருக்கிட்டையும் போக கூடாதுன்னாரு. ஆனால் இதே இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, மத்தேயு 28:18, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. எந்த ஜாதி? இல்லையா, நம்ம ஊர்ல ஜாதிக்கும் வேதத்தில் சொல்ற ஜாதிக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட்டா? நம்ம ஊரில் என்னதுங்க பல விதமாக நீங்கள் பேசுவீங்க ஜாதின்னு சொல்லிட்டு. வேதத்தில் சொல்லும்போது, ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஏர்த்லி குரூப்ஸ். அன்றைக்கு என்னதுங்க, எப்பொழுது மனிதன் எப்படி தான் முதல்ல பிரிக்கப்பட்டான்னா இப்படி தான் பிரிக்கப்பட்டாங்க, மொழி வாரியாக தான் பிரிக்கப்பட்டான். இல்லையா? எப்படி பிரிக்கப்பட்டாங்க? மொழி வாரியாக பிரிக்கப்பட்டான். அப்படிதான் என்னதுங்க பிரிஞ்சாங்க, குரூப்பானதுங்க பிரிஞ்சாங்க. வேணா வாசிக்கலாமே. ஆதியாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 10:5, இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. ரைட்டா? இப்போ சேம் காம் யாபேத். அதுக்கப்புறம் என்னதுங்க வரலாறு பிரிக்கிறது. எப்படி பிரிக்கிறாங்க? 20ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 20ஆம் வசனம், இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியையும் காமுடைய சந்ததியார். 31, இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியையும் சேமுடைய சந்ததியார். அப்போ சேம் காம் யாபேத் பிரிக்க பொழுதும் கூட அங்கே என்னதுங்க, அந்த அந்த சேமுடைய சந்ததி, காமுடைய சந்ததி, யாப்பேத்தருடைய சந்ததி பிரிச்சுட்டு அதில் என்னதுங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் என்னதுங்க இருந்துச்சு. அந்த லாங்குவேஜ் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. அப்போது இப்படிலாம் இருந்தாலும் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழுகிற பொழுது அவர் சொன்னார், நீங்கள் எங்கே போகாதீங்க, புறஜாதிகிட்ட போகாதீங்க, சமாரியங்கிட்ட போகாதீங்க, காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல்கிட்ட மட்டும் போங்க. அதான் அதே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, மரித்து அடக்கம் பண்ண உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொல்றாரு, நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொன்னார்.
அப்போ இந்த சபை என்று சொல்லுகிற பொழுது எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான வேற்றுமை இல்லாமல் என்னதுங்க, அதுதான் உபதேசம். அதுதான் என்னதுங்க, இயேசு கிறிஸ்து கட்டினதான சபை. அதுதான் என்னதுங்க அந்த உபதேசம். எப்போ சொல்லிட்டாரு? 12 சொல்லிட்டாரு. ஆதியாகமம் 12 சொல்லிட்டாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இல்லையா உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த இன்னைக்கு ஆனால் நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் நீங்கள் பார்க்குற பொழுது உலகத்தில் பலவிதமான என்னதுங்க இல்லையா, பலவிதமான என்னதுங்க இன்னைக்கு சபைகள் இருக்குது. அவர்கள் பலவிதமான என்ன பண்ணுறாங்க, தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அப்போது இது என்னதுங்க வேதத்தில் சொல்லப்படுகிற சத்தியங்கள் கிடையாது என்பதை நம்மளாம் புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த சபை என்பது தேவனுடைய அநாதி திட்டமாக இருக்குது. அப்போ இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னதுங்க அழைக்கப்பட்ட கூட்டம். இந்த சபையில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, they are called out. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. எபேசியர் 4:1 மன்னிக்கணும். எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இயேசுக்கு எப்படி தேவன் அவர்களை அழைத்தார் அப்படின்னு சொன்னா, அழைக்கப்பட்ட அழைப்பு, they were called, அழைத்து சேர்த்து கொண்டார் இல்லையா. எதை வைத்து அழைத்தாரு? 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தார். அப்போ எதை வைத்து அழைத்தாரு? அழைப்பு எதை வைத்து இருக்குதுன்னா, சுவிசேஷத்தை வைத்து அழைப்பு இருக்குது. அப்போ இந்த ஒரு சுவிசேஷம், அதாவது இல்லையா, கலாத்தியர்ல வாசிக்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, கலாத்தியர் 1:7, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல இல்லையா. அப்போ இன்னைக்கு உலகத்துல பலவிதமான சுவிசேஷங்கள் பேசப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் பேசப்படாமல் பலவிதமான நம்பிக்கைகளும் பழக்கங்களும் வழக்கங்களும் பாரம்பரியங்களும் இருக்குதோ, அதெல்லாம் என்னதுங்க வேறொரு சுவிசேஷம் இல்லையா. இங்கே சொல்லுகிற பொழுது அவர்கள் நியாயப்பிரமாணத்தையும் அதை சார்ந்திருந்துங்க முறைமைகளையும் பாரம்பரியங்களையும் குறித்து இருந்துங்க இங்கே பேசுகிறார். அப்போ நாம் பார்க்க வேண்டியது, இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட அல்லது ஏற்படுத்தப்பட்ட சபை என்பது, அவருடைய உபதேசத்துக்கு உட்பட்டு இருக்கிற சபை என்பது தேவனுடைய அநாதி திட்டமாக இருக்குது. அங்கே ஒரே ஒரு அழைப்பு மட்டும்தான் இருக்குது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அழைத்தார்கள். அவர்களை இன்ன கிறிஸ்தவர்கள் அன்ன கிறிஸ்தவர்கள் அழைக்கலை. எந்த வகையான பிரிவுகள் கிடையாது. இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழுகிறவர் என்ன பண்ணாருங்க, அவர் நியாயப்பிரமாண சட்டத்துக்கு கீழ்பட்டு இருந்ததுனாலே அவரால் என்ன பண்ண முடியலங்க, எல்லா உலகமெங்கும் போகிறதுக்கு சொல்ல முடியல இல்லையா. அப்போ இன்றைக்கு அது வேதம் சொல்லுகிற மாதிரி எபேசியர்ல வாசிக்கிற, மீண்டும் அந்த தொடக்க தோசம் வாசிக்கிற பொழுது எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவனாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. முற்காலத்திலே இது மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலை. அப்போ இது ஒரு இருந்துங்க, ஒரு இவங்கெல்லாம் யாரெல்லாம், புறஜாதிகள்லாம் தேவனை தேடுவார்களா? ஏன்னா புறஜாதிகள் என்ன கிடையாதுங்க, தேவன் கிடையாது இல்லையா. புறஜாதிகள் என்ன கிடையாதுங்க, தேவன் கிடையாது. எபேசியர்ல வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, எபேசியர் 2:12, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ புறஜாதி சபையாரை பார்த்து பேசுகிற பொழுது, நீங்க என்ன இருந்தீங்க, அந்நியரா இருந்தீங்க, புறஜாதியா இருந்தீங்க, உங்களுக்கு கடவுளே என்னதுங்க கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்னதுங்க
இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தினதுங்க தேவன் நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போது இது ஒரு மறைபொருளாகவே என்னதுங்க இருந்துச்சு. சரி, அடுத்தபடியாக நாம் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இல்லையா, பழைய ஏற்பாட்டில் இந்த சபையை குறித்தான இருந்துங்க சத்தியங்கள் பல இடங்கள் இருந்துங்க பதிவு செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 110 சங்கீதம் 110 சங்கீதம் 1 வசனம் 2 வசனத்தில் வாசிக்கிற பொழுது 110:1-2 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ரைட். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது, நீர் என்னுடைய வலது பாரத்தில் இருந்துங்க உட்காரும் அப்படின்னு சொல்றாரு. செங்கோல் கொடுக்கப்படுகிறது, நீர் என்னதுங்க ஆளுகை செய்யும். எபிரேயர் எழுதின நிருபம் 1 அதிகாரம், எபிரேயர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 8 வசனம் 9 வசனத்துல குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறது. ரைட். அப்போ நாம் வாசிக்கிறோம், அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைநிற்கும், அவர் நீதியின் செங்கோலை வைத்திருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாடுல என்னதுங்க சொல்லப்படுகிறது, இந்த இயேசு கிறிஸ்து தான் ராஜா, இயேசு கிறிஸ்து தான் மெசியா என்று அங்கே 110 சொல்லுகிற பொழுது நீர் என்னுடைய வலது பாட்டில் உட்காரும் என்று சொன்னாரே, கர்த்தர் ஆண்டவருடைய சொன்னார்னு சொல்லுகிற பொழுது இந்த வசனம் தான் என்ன பண்றாங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதல் செய்தியில இல்லையா, முதல் செய்தி என்னதுங்க, சபை எங்கு ஸ்தாபிக்கப்படுகிறதோ, சபை ஸ்தாபிக்கப்படுகிற போது இருந்துங்க இதை அவர் நினைவுபடுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 34 வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 34 தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தான் ராஜா, இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலை என்பதை பல தீர்க்கதரிசிகள் மூலமாய் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லிக்கிட்டே வர்றார். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதான்னு பாருங்க. சபை என்பது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டா உருவானது கிடையாது. ரொம்ப தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாக திட்டமிட்டு என்னதுங்க இவைகள் என்னதுங்க செய்திருக்கிறார். எபிரேயர்ல வாசிக்கிறோம், எபிரேயர் 9 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, எபிரேயர் 9 அதிகாரம் 11 வசனம், கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்கு உரிய பிரதான ஆசிரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே அறம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ரைட்டா? அப்படி 23 வசனம் வாசிக்கலாம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ரைட்டா? இப்போ பாருங்க, பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. பழைய ஏற்பாடில் ரொம்ப தெளிவானதுங்க பேசப்படுகிறது. எப்படி பழைய ஏற்பாடுடைய ஆசாரிய முறைமைகள், பலிகள், மன்னிப்பு இதெல்லாம் சொன்னவர் இல்லையா, 23 சொல்லுகிற பொழுது அதெல்லாம் நிழல், இது நிஜம் அப்படின்னு பேசுறார். அப்போ தேவன் ஆன் ஹிஸ் டிவைன் பிளான்
ஒரு காரியத்தையும் புதிய ஏற்பாடு எப்படி இருக்க போகிறது என்பதை பழைய ஏற்பாட்டில் நிழலாய் காண்பித்துக் கொண்டே வருகிறார். புதிய ஏற்பாடு எப்படி இருக்க போகுதுன்றதை பழைய ஏற்பாட்டில் நிழலாய் என்னதுங்க காமித்துக் கொண்டே வருகிறார். அதனால தான் சொல்றாரு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது எபிரேயர் 10:1 எபிரேயர் 10:1 இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அப்போ நியாயப்பிரமாணம் என்பது ஒரு நிழல். அப்போ புதிய ஏற்பாடு நம்ம வந்திருக்கிறோம், புதிய ஏற்பாடு சபை இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த சபையினுடைய ஆராதனை முறைமைகள், செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் பழைய ஏற்பாடுல ஒரு நிழலாய் காண்பித்துக் கொண்டே எனக்கு வருகிறார். புதிய ஏற்பாடு புரியணும் அப்படின்னா பழைய ஏற்பாடு புரியணும், பழைய ஏற்பாடு புரியணும்னா புதிய ஏற்பாடு புரியணும். தேவன் அப்படிதான் இருந்துங்க இன்டர்லிங்க்ல தான் இருந்துங்க வச்சிருக்கிறார். அப்போ என்ன சொல்ல வரோம்னா, மீண்டும் சபை என்பது ஏதோ எதேர்ச்சியாக ஆக்சிடென்ட்டாக உருவாக்கப்பட்டதோ அல்லது அவரால் செய்ய முடியாமல் டெம்பரவரியாக ஒரு காரியத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு போனதானதுங்க ஒரு சிஸ்டம் கிடையாது. சபை என்பது அவருடைய என்னதுங்க பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். அதான் நம்ம தொடக்கத்தில் படித்தோம், முதல் வகுப்பில் படித்தோம் இல்லையா. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே என்னதுங்க அது அவர் குறித்திருக்கிறார் இல்லையா. நம்ம ஒன்று பேதுருல வாசிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம், தேவதூதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்க 10ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 10லேருந்து வாசிக்கிற போது 10லேருந்து 12 வரைக்கும் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொன்னவங்களாம் ரொம்ப கருத்தான இருந்துங்க என்ன இது என்பதை ஆராய்ச்சி செஞ்சாங்க. எதை யாரை பற்றி பேசுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி. 11 நாம் வாசிக்கிற பொழுது தங்களில் இல்லையா, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த பொழுது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்பதுங்க ஆராய்ந்தார்கள். அப்போ கம்பேர் பண்ணி என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாடு என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க, செக் பண்ணாங்க இல்லையா. அதனால்தான் வேதம் எப்பொழுதுமே ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது தங்கள் நிமித்தம் அல்ல இல்லையா, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ள இல்லையா, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். இப்போ புதிய ஏற்பாடு உபதேசம் தேவதூதர்கள் கூட இருந்துங்க உற்று பார்க்க வேண்டியதுங்க ஆசையாக இருந்ததுங்க உபதேசம். அப்போது ஏதோ ஒரு அப்போ இவ்வளோ தேவன் திட்டம் பண்ணி யோசித்து எல்லாம் செஞ்ச தேவன் இன்னைக்கு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சுலபமாக அவருடைய உபதேசத்தை என்ன பண்ணுறாங்க, மாற்றிடுறாங்க. தங்களுக்கு வாயில் வரதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேசிடுறாங்க. தங்களுடைய பலவிதமான கற்பனைகளையும் உபதேசங்களையும் போதனைகளையும் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க இல்லையா. அப்போ நாம் வாசிக்கும் போது நாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும்னா, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது, அவருடைய சபையை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எப்படி சர்ச்சுக்கு போகிறாங்க இல்லையா. ஆமாம், 1 தீமோத்தேயுல வாசிக்கிற பொழுது ரொம்ப தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் இதை நமக்கு விளக்கப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது 3:4 1 தீமோத்தேயு 6:3-5 வரைக்கும் நம்ம வாசிக்கலாமே. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற போது ரொம்ப நீண்ட நிலையதுங்க ஒரு சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுக்குறார். என்ன சொல்றாருன்னா, அவங்க ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கணும் பண்ணலங்க, அவங்களுக்கு மனசு கிடையாது இல்லையா. அவங்களுக்கு என்ன பண்றாங்க இல்லையா,
வேற்றுமையானதுங்க உபதேசத்துங்க அவங்க போதிக்கிறாங்க இல்லையா? அப்படின்னு நம்ம வாசிக்கிற பொழுது இதே 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3 வசனம் 4 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகங்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, அப்பா இப்படி ஒரு ஜெனரேஷன் வரப்போகுது, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காதுங்க இல்லையா? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அதனால தான் மேலே சொல்லும்போது 2 வசனத்தில் பேசும்போது இப்போ தீமோத்தேயுக்கிட்ட சொல்றார் 4 அதிகாரம் 2 வசனத்தில், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ரைட். அப்போ நீ என்ன பண்ணுங்க, தவறுன்னு சொல்லணும், சரின்னு சொல்லணும். அப்போ ஆரோக்கியமான உபதேசத்தை என்னதுங்க பொறுக்க மனதில்லாமல் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு பார்க்கிற பொழுது சபைகள் என்று அழைத்துக் கொள்ளுகிற எல்லா இடங்களும் எப்படிதான் இருக்குதுங்க, கதைகள் தான் இருக்குது. முடிக்கலான்னு பார்த்தேன், மழை பெய்யுது. சரி, இருந்தாலும் நம்ம நேரத்துக்கு என்ன பண்ணுவோங்க, நம்ம முடிப்போம். அப்போது உங்களுடைய கவனத்துக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கான பாடம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சபை என்பது கட்டிடம் கிடையாது, நாம் ஏற்கனவே படித்தது. 2வது, சபை என்பது ஒரு கூட்டம். 3வது, சபை என்பது சரீரம் கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு நாம் பார்த்த விஷயம், சபை என்பது ஏதோ ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டாக என்னதுங்க ஏற்படுத்தப்பட்டதுங்க ஒரு ஆயத்தங்கள் கிடையாது. சபை என்பது தேவனுடைய அநாதி திட்டமாக இருக்குது. அப்போ அந்த சபை என்பது தேவன் பார்த்து என்ன பண்ணுறாருங்க, அதை என்னதுங்க செய்கிறார் இல்லையா? எப்போ மனுஷன் பாவம் பண்ணானோ அப்பவுமே சொல்லிட்டார் இல்லையா, தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்ப போகிறேன் என்ற தகவல் சொல்லிட்டாரு. மனுஷனுடைய ரட்சிப்பு உலக தோற்றத்துக்கு முன்பாக முன் குறிக்கப்படுது என்று அப்போஸ்தலனாகிய எபேசியர் எழுதும்போது சொல்கிறாரு. அதே 1 பேதுரு நம்ம வாசிக்கிறோம் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு சால்வேஷன் அண்ட் சர்ச்சஸ் ப்ரீ டிஸ்டைன்ட் இல்லையா? அதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்குற போது சபையில் என்ன கிடையாதுங்க, எந்த விதமான பாகுபாடுகள் கிடையாது. என்ன மட்டும்தான் எல்லாரும் யாருங்க, கிறிஸ்தவங்க. இன்றைக்கி நீங்கள் பொதுவாக நீங்கள் வெளியில் போய் நீங்கள் யாருக்கிட்டனா போயிடுதுங்க, நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்டானுதுங்க, ஆமாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு கேள்வி கேட்காமனுதுங்க அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த சர்ச்சு இந்த இல்லையா, அவங்களுக்கு தெரிந்த அடையாளத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் உருவ வழிபாடு செய்கிறீங்களே அவங்களா, அல்லது வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே அவங்களா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெரிந்த எல்லா விதமான அப்போ ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் உலகத்தில் பதிவு வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இதெல்லாம் உலகத்தில் இல்லை, கரெக்டு தானே? இதெல்லாம் உலகத்தில் என்ன கிடையாது. உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, செய்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அதனால தான் சொல்லுது, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு மனதில்லாமல் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஒருவேளை பழைய ஏற்பாடில் நம்ம பார்த்தோம், பழைய ஏற்பாடில் நம்ம இவ்வளோ காரியங்களை பார்த்தோம். இன்னொன்றுங்க தொடர்ந்து அநேக காரியங்கள் உண்டு, கர்த்தருக்கு சுத்தமாக தொடர்ந்து ஒரு நாட்டில் நம்ம படிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இன்றைய தினத்தில் வேத பாட வகுப்பை எடுத்து போதித்த சகோதர ஊழியக்காரருக்கு ஜோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நாம்